வணக்கம் நண்பர்களே. இந்த மாதிரி பஸ்ஸுலலாம் நம்ம ஸ்கூலுக்கு, காலேஜ்லாம் போகும்போது இப்படி ஏறி போகணுங்கிற அவசியம் இல்ல. அதனால வரும் விளைவுகளை இவங்க சந்திக்க தயாரா இருக்கிறாங்களான்னுங்கிறதும் தெரியல. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பையன் பாருங்க அந்த வேப்ப மரம் லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா? பஸ் போகும்போது அதில இவன் தலையில உரசுது. இதே இது அந்த இலை உரசுனனால பரவால்ல. திடீர்னு ஒரு குச்சோ, ஏதோ ஒண்ணு மூஞ்சில, கண்ணுல ஏதோ குத்தி கிழிக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு இதில் இடித்து கீழே விழுகலாம் பையன். இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏன் இப்படி தொங்கி போகிறான் இந்த பஸ் போனதுக்கப்புறம் பின்னால் இன்னும் 2 3 பஸ் இருக்குதுங்க இந்த ரூட்டில். ஆனாலும் இந்த பசங்க தொங்கிட்டு போகிறாங்க. இது கண்ட்ராக்டர் கண்டிக்கலாம். ஆனால் கண்ட்ராக்டர் சொன்னாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. இது கிராமம். அந்த அந்த ஆளும் வேலையை பார்க்கணும். பொதுமக்களை நம்மளும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நடிகை சொன்னதுக்கே அந்த நடிகைக்கு பாடாப்படுத்திட்டாங்க. அதனால் அவங்கவுங்க பெற்றவங்க இந்த மாதிரி பசங்க அறிவுரை பண்ணி அனுப்புறது